இந்திய விமானப்படை மூலமாக 5 ஹெலிகாப்டரும் அந்த 5 ஹெலிகாப்டரும் கூட 21 டிசம்பர் மாலை வரைக்கும் 70 முறை, அதாவது சார்டிஸ் ஒரு மிஷன். இன்னைக்கு இங்க இந்த பாயிண்ட், இந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரு வேலைக்கோசம் போறத ஒரு சார்டின்ற கணக்கு. சோ ஒரு ஹெலிகாப்டர் 70 சார்டி மேனிக்கு அந்த 5 ஹெலிகாப்டரும் சேர்ந்து 70 முறை கிரவுண்ட்ல போய் மக்களை மீட்பு பணியில இறங்கி இருக்கிறாங்க. அதே போல மொத்தம் 9 ஹெலிகாப்டர், 5 ஏர்போர்ஸ் மூலமாகவும் 1 நேவி மூலமாகவும் 3 கோஸ்ட் கார்டு மூலமாகவும், சோ 70 சார்டிஸ் பண்ணிருக்கிற இந்த 5+1+3 9 ஹெலிகாப்டர் மூலமாக 70 சார்டிஸ் நடந்து அந்த 42,000 பேரை காப்பாத்திருக்காங்க. அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்க மூலமா ரெஸ்கியூ பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த நம்பரும் அதுல இருக்கு. அதே மாதிரி கடற்படையும் அவங்க மூலமா சார்டிஸ் நடத்தி கடலோர பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களை கூட காப்பாத்திருக்காங்க. கோஸ்ட் கார்டு மூலமாக 11 சார்டிகள் நடத்தப்பட்டது. சோ கடலோர காவல் படை ஹெலிகாப்டரும் இதுல உடனுக்குடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க மக்களை மீட்கிறதுக்கு. அதை தவிர நார்மலா ஒரு வெள்ளமோ புயலோ வந்ததுன்னா அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு அடக்கம் ஆயிடுச்சுங்கும் போதுதான் இந்த சென்ட்ரலி போகக்கூடிய சர்வே டீம்ஸ் எல்லாம் போகும். இந்த விஷயத்துல இந்த தென் மாவட்டங்கள்ல நடந்த தென் மாவட்டங்கள் 4 நடந்த வெள்ள சந்தர்ப்பத்துல இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம், IMCT இப்படின்னுவாங்க. இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட டீம் அந்த 19ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆயிட்டாங்க. சோ அந்த வெள்ளம் அடங்கட்டும், வெள்ளம் நீர் வடியட்டும், அதுக்கப்புறம் அனுப்புறோம் அப்படிங்கறது கூட இல்லாம உடனுக்குடனே IMCTயும் அங்க போய் சேர்ந்துருச்சு. என்னோட ஹோம் மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னதாக டிசம்பர் 11 14 வரைக்கும் அந்த சென்னையில இருந்த மிக்ஜாம் புயலுக்கு அந்த IMCT சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் மிக்ஜாம் புயலுக்கோசம் சென்னை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் 11 14 தேதிக்குள்ளவே அது போயிடுச்சு. நான் அதை பத்தி பேசல. இப்போ இங்க 4 மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அந்த வெள்ளம், அந்த புயல், அந்த விவகாரத்தை பாக்குறதுக்கு IMCT இங்க இருந்து 20ஆம் தேதியே கிளம்பிடுச்சு.